நடிச்சாமம் எழுப்பி அந்த நட்சத்திரம் உழுப்பி மூக்குல காதுல தோடா மாட்டி தொங்க விட போறேன் தெரிய கிள்ளி அந்த கருத்த மேகம் அள்ளி நோயமைய பூசும் கன்னிமையா மாத்தி கொண்டு நானும் வாரேன் மாடு குத்தி கிழிச்சாலும் பொழைச்சுக்கு வேண்டி உன் புருவ கத்தி குத்தி புட்டா என்ன செய்ய வேண்டி சூரி கத்தி வீசினாலும் நிமிந்து நிப்பேண்டி உன் சுண்டு விரல் பட்டு புட்டா சொன்னங்கி போவேண்டி நீ மனசு வச்சா மந்த கல்லையும் திண்டு செமிப்பேண்டி நீ மனசு வச்சா மந்த கல்லையும் திண்டு செமிப்பேண்டி கஞ்சா பூவு கண்ணால நீராந்த போல தினம் ராத்திரி வேளை என் சொப்பனம் வார வந்து வெளிச்சம் தார. அதாவது என் சொப்பனம் வார வெளிச்சம் தாரன்னா ராந்தனா என்னன்னா முந்தி வந்து நம்ம கரண்ட் இல்லாத காலத்தில் ஓகே இதை சீமான் என்ன சொன்னார் இதை கேட்டு டே அந்த போட்டிருக்கடா அந்த வார்த்தையெல்லாம் உண்மையிலே கொஞ்சம் என்னன்னு கேட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குடா, நல்லா இருக்கு. இதான் எழுதியிருக்கேன். கண்ணு ரெண்டும் காக்கா முள்ளுங்கிறதுலாம் நம்ம ஊரில் தானே. அந்த வார்த்தைகளை தேடி நல்லா பயன்படுத்துகிற நீ. காக்கா முள்ளா குருவன் இல்லாங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா வருது. வாழ்த்துக்கள் தம்பி. கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி மேலே வா மேலே வா. வாழ்த்து. இப்போ அதெல்லாம் தாண்டி எஸ்டிஆர் மாட்டினேன் அரசன்ல நீங்க என்னவா இருக்க போறீங்க? அதுல கண்ணு ரெண்டு காக்கா முல்லா புருவ ரெண்டும் குருவன் எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம ஊர் பக்கம் தெரியும் காக்கா முள்ளா அப்படின்னு தெரியும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாட்டுல கஞ்சாப்பு கண்ணாலே நிறைய அப்படிதான் பண்ணிருப்பீங்க நீங்க. ஆக்சுவலா எனக்கு எப்படி கேட்கணும், தமிழுக்கு விளக்கம் கேட்கற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த வார்த்தைகளை வந்துதான் உங்களுக்கு பெரிய ஒரு அடையாளமா நான் பாக்குறேன். நம்ம ஊர்ல இருந்து வர வார்த்தைகள் இதை பப்ளிக் எப்படி ரிசீவ் பண்றாங்க, மற்ற ஊர்க்காரங்க எல்லாம் எப்படி ரிசீவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குல்ல. உங்களுக்கு இந்த மாதிரியான பாராட்டுகள்லாம் வந்துச்சு இதுல? நிறைய வந்தது. இப்போ ஒருத்தர் கூட விழுப்புரம் நண்பர்கள் கேட்டாங்க, முள் காக்கா முல்லா அப்படின்னு என்னங்க முல்லை சொல்றீங்களா நீங்க? முல்லா அப்படிங்கிறது ஏதோ முல்லான்ற பேர் மாதிரி முள், அது முல்லா அது என்ன முல்லை சொல்றீங்க? ஒன்றும் இல்லைங்க, நாட்டு கருவேல முள். நம்ம சாதாரண கருவேல முள் இருக்கும், சீம கருவேல முள் இருக்கும், அது இல்லை. இது வந்து நாட்டு கருவேல முள். ஆற்றுக்குள்ளே கம்மாக்குள்ளே இருக்கும். மண் சரியாமல் இருக்கிறதுக்கு நிறைய ஆற்றுக்குள்ளே தான் இருக்கும். முள் பார்த்தீங்கன்னா இத்த தண்டியாக இருக்கும். நம்மளாம் அதில் பட்டை விட்டுக்கிட்டு இருப்பாங்க, காக்கா முல்லை வச்சு மேலே இலையை பட்டை விடுவோம். இன்னொன்று அதில் ஓலை ஓடிடுவோம், காத்தாடி ஓடிக்கிட்டே இருப்போம், காத்தாடி விடலாம் அந்த இதில். ரெண்டாவது கொட்டரை போடுவாங்க பார்த்தீங்கன்னா. ஆமாம் ஆமாம். 80 90களெலாம் இருந்துச்சு. 90 அந்த பிகினிங் அந்த தொடக்கத்தில் இருந்துச்சு. கொட்டரை போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓலையும் அந்த துணியும் இணைக்கிறதுக்கு அந்த காக்கா முள்ளு தான் இப்படி பையில் ஒரு டப்பா மாதிரி வச்சுக்குவாங்க, எடுத்து அப்படியே குத்திக்கிட்டே போவாங்க. அடுத்த நாள் அந்த கொட்டரையை பிரிக்கும் போது அது எப்படா கீழே விழுவோம், ஏதாவது ஒன்று கீழே விழுவுமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சின்ன பிள்ளையில. அது அவங்க பிரிக்கும் போது ஏதாவது ஒன்று கீழே விழுவும், டக்குன்னு எடுக்கிறது. அதை வச்சு தான் நான் காத்தாடி சுற்றி விளையாடுறது. நாணல்ல அந்த கூரை தட்டை நாணல்ல அதை குத்தி ஓலையில போட்டு வச்சோம்னா நல்லா அந்த காக்கா முள்ளை எடுத்து. ஏன்னா காக்கா முள்ளுன்னு ஏன் போச்சுன்னா காக்கா அடிக்கடி அதை எடுத்து கூடு கொட்டும். அப்போ நாட்டு கருவேல அதிகமாக இருந்துச்சு, அது சேஃப்டிக்கு அந்த முள்ளுக்காக அது எடுத்து கூடு கொட்டும். காக்கா முள்ளான்னு அத்த தண்டியாக இருக்கும். அது வாய் பார்த்தீங்கன்னா காக்காவோட வாயும் அந்த முள்ளையும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இந்த ஹீரோயினோட கண்ணை பாருங்க, அந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். புருவனில் எப்படி புருவத்துக்கு வந்து உங்களால ஊமப்படுத்த முடிஞ்சது? அது சவுண்டிங். இப்போ கண்ணு ரெண்டும் காக்கா முள்ளா, கண்ணு முழி காக்கா முள்ளா, புருவம் ரெண்டும் குருவ நெல்லா. அது குருவ நெல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும், அது கொத்தா விளைஞ்சு இப்படி வளைஞ்சு நிற்கும் பார்த்துருக்கீங்களா? அப்படி செடியில் கொத்தா விளைஞ்சிருக்கும், அது வெயிட்டு தாங்காமல் இப்படி இருக்கும். கொத்தா நெல் ஃபுல்லாக அப்படி இருக்கும். அந்த நெல் ஃபுல்லாக அப்படி பார்த்தீங்கன்னா அது புருவ மாதிரியே இருக்கும்.
ஊமை கூட அதை கரெக்டாக சொல்லணும்னு இருக்கு. அந்த புருவ நெல் இப்படி வளைஞ்சிருக்கும் போது பார்த்தா புருவ மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த மனுஷன் என்ன சொன்னார், முதல்ல வீடியோ பண்ணும்போது யாரும் லவ் பண்ணலாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் அந்த பொண்ணை வர்ணிச்சு ஒரு இப்படி இருக்கிறாரு அவரு. அது அது இன்னொன்று என்னன்னா, அவர் இது வேற சுச்சுவேஷன் வேற சொல்லிட்டாரு. அவளை வந்து பாஷை தெரியாதவ, அந்த பொண்ணு வந்து நார்த் இந்தியா ப்ரொமோல அப்படிதான் விட்டுருந்தாங்க, நார்த் இந்தியா பொண்ணு மாதிரி இருக்கும். அந்த டியூன்லேருந்து சொல்லி டியூன் கொடுத்துட்டு அந்த சொல்கிறார் சூழலை நீங்கள் எவ்வளோ அழகியெல்லாம் கொடுப்பீங்களோ கொடுத்துங்க, ஆனால் சூழல் சொல்லிடணும். சூழல் என்னன்னா, அவள் ஒரு நார்த் இந்தியன், இவனுக்கு பாஷை தெரியாது. அவட்ட பாஷை தெரிஞ்சு அவளை ரொமான்டிக் பண்ணணும்னா இவங்க 2 பேரும் ரொமான்டிக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சொல்லணும் வார்த்தைகள். அது நிறைய வார்த்தைகள் போட்டது. சூழ்நிலைக்கு ஒரு சரணம், 2வது வேணால் உங்கள் கற்பனைக்கு போயிருங்க 2வது சரணத்துக்கு. சரி, சூழல் இதுதான். நேசத்துக்கும் பாசத்துக்கும் தேசம் அது தேவையில்லை. இப்படிதான், நேசத்துக்கும் பாசத்துக்கும் தேசம் அது தேவையில்லை. ஒரு அன்புக்கும் பண்புக்கும் எப்பயுமே வந்து தேசம்ன்றது தேவை. நீ எந்த தேசமாக இருந்தால் இருக்கலாம். அதாவது பாசையாக தான் பார்த்து வர காதல் வெறும் வார்த்தை இல்லை, அது அதுக்கும் மேலே. அதனால வெறும் வார்த்தை மட்டும் இல்லை காதல், அதை நீ பார்த்தாலே வந்து லவ்வுக்கு லாங்குவேஜ் தேவை. லவ் அதேதான், இதை விட டெஃபினேஷன் இல்லை. அதான் தமிழில் சொல்லும்போது நமக்கே அதை யோசிக்க வேண்டியது. லவ்வுக்கு வந்து லாங்குவேஜ் தேவையில்லைன்ற மாதிரி தான் அந்த வரி. அப்படி போட்டோடனே சூப்பர், சூழல் கரெக்டாக இருக்குது. இந்த வச்சுக்கோ. 2வது சரணம் எனக்கு கொஞ்சம் விடுங்க, ரைட்டு போ விடு. அடுத்ததான் நம்ம பில்டப். நம்ம எப்பயுமே ஒரு பில்டப் இருக்கணும்ல, அதுதான் கைப்பிடிச்சு கூட நீ நடந்து வந்தா கண்டம் விட்டு கண்டம் 8 வச்சு, அதுக்கப்புறம் இடம் பார்த்தாம வானத்தில் ஒரு 8 வச்சு, அங்கே இருக்கிற நிலா அப்படி சரட்டு பிடிச்சி உனக்கு பொட்டு வச்சு விட்றேன். அதை உரிச்சு பொட்டு வைக்கிறேன்னு உரிச்சு அவ்வளோதான். அப்படி உரிச்சு அவர் பிச்சு, அவர் அந்த பிச்சு தான் சார் டியூனில் வருது. ரைட், எப்படியோ நிலா உரிச்சு பொட்டு வைக்கணும் அவளுக்கு. சரி, ஓகே, நிலா உரிச்சு பொட்டு வைப்பேன். அதை வரிய சூப்பர், நல்லா இருக்குது. இதை நீங்கள் வச்சு உங்கள் இஷ்டத்துக்கு போட்டு அதில் பண்ணியிருப்பீங்களா? ராத்திரியே கொளுத்தி நட்சத்திரம் உழுப்பி, அந்த நட்சத்திரம் உழுப்பி பாடி நீங்கள் உங்களே பாடி, நீங்களே உங்கள் வயசுல பாடி நடிச்சாமம் எழுப்பி அந்த நட்சத்திரம் உழுப்பி மூக்குல காதுல தோடா மாட்டி தொங்க விட போறேன், கருத்திரிய கிள்ளி அந்த கருத்த மேகம் அள்ளி நோயிமைய பூசும் கன்னிமையா மாத்தி கொண்டு நானும் வாரேன், மாடு குத்தி கிழிச்சாலும் பொழைச்சுக்கு வேண்டி ஓம் புருவ கத்தி குத்தி புட்டா என்ன செய்ய வேண்டி, சூரி கத்தி வீசினாலும் நிமிந்து நிப்பேண்டி, ஓ சுண்டு விரல் பட்டு புட்டா சொன்னங்கி போவேண்டி, நீ மனசு வச்சா மந்த கல்லையும் திண்டு செமிப்பேண்டி, நீ மனசு வச்சா மந்த கல்லையும் திண்டு செமிப்பேண்டி, கஞ்சா பூவு கண்ணால செப்பு சேல ஒன்னால. ஸ்ரீராம் வந்து ஒரு இதா பாடினதே அந்த பாட்டு தான். ஓப்பனா பாடியிருக்காரு, ஃபோக்ல பாடியிருக்காரு. இந்த பாட்டு வாங்களேன். ஆக்சுவலா வந்து இந்த பாட்டு இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போது சொல்லிட்டாங்க, ஒரு ப்ரோமோ வருது, ஆலோசர ஆலங்கட்டின்னு சொல்லிட்டு பாட்டு ரிலீஸ் ஆயிடுது. பார்த்தா இது கண்ணு மூலி கரு காக்கா மூலன்னு வருது. என்னடா அந்த வார்த்தையை காணாண்ட, என்ன நடந்துச்சு? அதுதான் அந்த கதை தான். 10 வருஷம் எழுதிட்டு உள்ளே போயிட்டேன். உள்ள எல்லாம் செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதில் வந்து வெற்றிமாறன் சார் வந்து ஒரு வரியை லைக் பண்ணுறாரு. எல்லாம் சார் இதை பண்ணிக்கலாமா? அது ஃபஸ்ட்டு வந்தது, ஆலோசர ஆலங்கட்டி வந்து நின்னா சேலை கட்டி. என்னென்னா அவள் தான் ஃபஸ்ட்டு சேலை கட்டி வர்றான். அது வரைக்கும் சேலை கட்டி வந்தோடனே ஒரு கிராமத்து பொண்ணாக வந்தோடனே இவனுக்கு அப்படியே டக்குன்னு வரணும் உள்ள. அப்போது ஒரு ஆலோசர ஆலங்கட்டி வந்து நின்னா சேலை கட்டி இப்படி வரணும் அப்படின்னு வந்தோடனே, இப்படி வந்தால் நல்லா இருக்கும் சார். சரி, ஓகே, அப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து என்னாச்சுன்னா, நம்ம அண்ணா வராரு, ப்ரொடியூசர் நம்ம சொக்கலிங்கம் சார் வராரு. அவர் வந்து இந்த வரியை போடலாமே, நல்லா இருக்கீங்க அப்படின்னாரு. இதுக்கு இடையில டிஸ்கஷன், இந்த வரியா ஓகே சார், ரொம்ப அவங்களுக்கு சரி இந்த வரியை போட்டுருவோம், கண்ணு மூடி காக்கா முல்லாவே போட்டோம்னா. லிரிக்கல் வீடியோ வரும்போது பார்க்குறேன், கண்ணு மூடி காக்கா முல்லான்னு வருது. எனக்கு சரி பரவாயில்ல விடு. இது எப்படி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரே பிரசவத்தில் 2 குழந்தை. அப்போ வந்து கஞ்சா பூ கண்ணால் ஒரு குழந்தை, இது ஒரே பிரசவத்தில் டியூன்ஸ்
இந்த பாட்டோட கம்போசிஷன் ரெக்கார்டிங் போயிருந்தீங்களா எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஒரு ஹிட்டான காம்போ தான். அந்தோனிதாஸ் பாடிக்காரு, சுபலாஷின்ற பொண்ணு இப்பதான் அந்த தலைவன் தலைவர் ஒரு பாட்டு பாடி பயங்கர ஹிட்டா இருந்துச்சு. திரும்ப நீங்க ஜிவி கூட ஒர்க் பண்றீங்க இந்த படத்துல. நீங்க ஆல்ரெடி உங்களோட பாட்டை தான் வாடிவாசல்ல அந்தோனிதாஸ் பாடியிருக்காரு. ஸோ திரும்ப ஒரு ரொம்ப நெருங்கின கூட்டணியா இருக்கு இல்லையா? இந்த ரெக்கார்டிங் செஷன் எப்படி இருந்துச்சு? அது ஒரே ஒரு நாள் போனேன், ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ரெக்கார்டிங், இந்த பாடல் ரெக்கார்டிங் போனேன். போனால் அதே மாதிரி அந்தோனி பாடிட்டு இருந்தார். அப்படி பார்த்தோன்னே தலைவா வணக்கம் அப்படின்னாரு. வணக்கம் வணக்கம். அவர் ரைட் பாடுங்க பாடுங்க அப்படின்னா அவர் ஏன்னா அந்த இடத்துல பேசவும் முடியாது, கேட்க தான் முடியும். கேட்டு பாடி முடிச்சிட்டாரு. அது வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணுறேன். அண்ணே அந்தோனிதாசனே எப்படின்னு. எப்பா என்னப்பா அது வரிகள்லாம் பிரமாதமாக எழுதியிருக்க, என்ன வச்சு செய்கிறாருப்பா என்ன, ஆனால் நல்லா இருக்கு, பாட பாட இனிமையாக இருக்குப்பா, நல்லா இருக்கு. நீ எத்தனை தான்ப்பா எழுதி கொடுத்த, அப்படி எத்தனை தான்ப்பா எழுதி கொடுத்த. ஆனால் உண்மையிலே உன்னுடைய பாடல் நான் எத்தனை தடவை பாடினாலும், எத்தனை வரிகளை எத்தனை தடவை பாடினாலும் சலிக்கலை எனக்கு. நல்லா இருக்குப்பா, அருமையாக இருக்குது. உண்மையிலே நல்லா இந்த பாடல் ரொம்ப ரொம்ப ஹிட்டாக வரும் அப்படின்னு சொன்னாப்புல. அந்த பாட்டு இப்போ ட்ரெண்டிங் பயங்கரமாக. நான் அவர்கிட்ட சொல்லிட்டானே, எந்த ஊர் போனாலும் நம்ம பாட்டை ஏற்றி விடனே ஸ்டேஜில் அப்படின்னு. கண்டிப்பாக அப்புறம் ஏற்றாம எப்படி இருப்பேன், நான் பாடி இருக்கேன் அப்புறம் ஏற்றாம மாட்டான் அப்படின்னு. கண்டிப்பாக ஏற்றி விட்றேன். சரி எந்த ஸ்டேஜ்லையும் பாடி விட்டுருங்க நமக்கு. ஆனால் இன்றைக்கு சூழலில் ஒரு பாட்டு ஹிட்டுன்றது வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸில் வர்றது தான் பாட்டு ஹிட்டுன்ற மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா? அது அவ்வளோ உழைப்பு செஞ்சு ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பாடல்கள் இருந்தாலும் யாரோ ஒருத்தங்க செய்ய வேண்டிய அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்காது? அதாவது மோசமான பாடல்களாக இருக்கும், ஆனால் அது இந்த ப்ரொமோஷன்ஸ் மூலமாக வச்சு ஒன்று பண்ணி ஹிட் பண்ணும் போதுலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் அது ரொம்ப இதாக தான் இருக்குது. இப்போ இந்த பாடலே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ச் பண்ணுவோம், நம்ம பாடல் எப்போ வருது பார்க்கும்போது வியூவர்ஸ் எப்படி போயிட்டு இருக்குது, நம்ம வியூவர்ஸ் பார்ப்போம். நேற்று வந்த ஒரு சாங் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸில் போகும். இந்த பாட்டு நல்லா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டுக்கிட்டு இருக்கும். சரி எப்படிடா ஒரு எப்போ வரும், ஒரு மில்லியன்ஸ் 2 மில்லியன் வந்தோடனே இன்னொரு போஸ்ட் போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறோம். லேட் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி டக்கு வந்த பாடல் டக்கு ஒரு 2 மில்லியன்ஸில் போகும்போது நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். சரி இன்னும் ஆடியன்ஸ் இல்ல ஆக்சுவலா நீங்க கஞ்சாபூ எழுது வந்து 3 வருஷம் ஆச்சுன்னு. ஆனா இன்னைக்கும் அந்த பாட்டை பேசுறோம் இல்லையா? ஆனா அது திரைப்பட்ட வந்த பாடல்கள் வந்து எவ்வளவு பாடல்கள் நின்னுச்சு, எவ்வளவு பாடல் வெளியே போச்சு நம்மளால சொல்ல முடியாது. அதனால அந்த ஒரு ஒரிஜினாலிட்டிக்கு குவாலிட்டிக்கு என்னைக்குமே லைஃப் இருக்கு. நீங்க அதனால அதை பத்தி யோசிக்க வேண்டாம். நீங்க ஆக்சுவலா நீங்க வெற்றிமாறன் சார் ஒரு படத்துல ஒர்க் பண்ண சொல்லி தான் நீங்க உள்ள போனீங்க, கரெக்டுங்களா? விடுதலை 2க்கு பண்ண போறீங்கன்னு வந்தீங்க, அப்புறம் அவரோட ப்ரொடக்ஷன் வந்துட்டீங்க. ஸோ அவரோட டைரக்ஷன் திரும்பவும் வாடிவாசல் எழுதிட்டீங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி STR 49 அசுரன் சரி அரசன் அரசன்ல நீங்க என்னவா இருக்க போறீங்க? அதுல ஒரு சிப்பாயா இருப்பீங்களா அரசன்ல? அந்த அரசன் ஒரு அங்கே வெற்றிமாறன் சொல்லி ஒரு இளவரசன் இருக்காரு, அவரு மனசு வைக்கணும். அவரு போங்க கூப்பிடுறேன் அப்படின்ற அவ்வளவுதான் போட்டு வச்சிருக்கேன். அடுத்த படங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கன்னு இருக்கேன். அவருக்கு எனக்கு என்ன ஒரு இதுன்னா, எனக்கு வந்து தமிழ் எழுத்தை பார்த்தா டாக்டர் சீட்டை விட டாக்டர் எழுதுவார் பார்த்தீங்களா, மருந்து சீட்டை விட ரொம்ப கேவலமாக இருக்கும் அந்த எழுத்து. எழுதி வச்சு எனக்கே ஒரு தடவை என் எழுத்து எனக்கே மறந்து போய் என்ன எழுதுனே தெரியாது. சரி இப்படி படிச்சுக்கிட்டு இருப்பேன்னா, அப்போது ஒரு தடவை விடுதலை 2 நான் பார்த்து வரிகளை சொல்லியிருந்தேன். குடு அப்படின்னாரு. சார் வேணாம் சார் அப்படின்னு. குடு அப்படின்னாரு. இப்படி வாங்கி பார்த்துட்டு இப்படி பார்த்தாரு, என்னைய வச்சுக்க நீயே வச்சுக்க, முதல்ல நல்லா எழுதி பழகியா, நீ உண்மையிலே கவிஞன் தானா இல்லை கருமியா, எங்க கோயிலில் இருந்து கருமியா, நல்லா எழுதுப்பா, நல்லா எழுத கற்றுக்கோ அப்படின்னு. சரிங்க. அதுலேருந்து என்ன செய்வாங்க, நான் எழுதிட்டு போனேன்னா ஃபஸ்ட்டு அவர் வாங்கி வச்சுருவார். சரி ஓகே இதுதானே எழுதியிருக்கேன் புரிஞ்சுக்குவார். அடுத்து வேறு யாராவது வந்தாங்கன்னு வச்சுங்க, தயவுசெய்து அந்த எழுத்து இங்கே நான் தான் வாசிக்க முடியும், நீங்கள் வாசிக்க முடியாது, கொடுங்க அப்படின்னு வாசித்து கொடுப்பாரு. அரசன்ல உங்களை எதிர்பார்க்கறாம கண்டிப்பா வெற்றிமாறனோட கூட்டணியில நீங்க அவங்க டீம்ல ஒரு ஆள் ஆயிட்டீங்க நீங்க. இப்ப ஸோ அரசன்ல உங்களை எதிர்பார்க்கலாமா? ஒரு சிம்புக்கான ஒரு லவ் சாங்கா அல்லது அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கான சூழல் அரசன்ல இருக்குங்க. அதுக்கும் மேல இயக்குனர் வெற்றிமாறன் சார் வந்து கொஞ்சம் மனசு வைக்கணும். சரி பாட்டு கொடுப்போம் அப்படின்னு மனசு வச்சா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக நம்ம ஊர் தமிழ்லேருந்து நீங்கள் பாடல்கள் எழுதுறீங்க. ஆனாலும் இந்த வரிகள் வந்து நமக்கு கேட்டு விளக்கம் கேட்க வேண்டியதாக இருக்குது உங்ககிட்ட. காக்கா முல்லை குருவன் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது பற்றி யாராவது சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட?
சொன்னேன்ல அண்ணன் பேசினாருன்னு, யாரு? இந்த வெற்றிமாறன் இவர் நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் பேசினாரு. ஓ ஓகே. எப்படி முதல் நாள் எப்படி அந்த பாட்டுக்கு எப்படி நடராத்திரில பேசினாரோ அதே மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த பாடல் ரிலீஸ் ஆனதுக்கு 2 நாளுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிட்டு, மணிமாறா ஐயோ பாட்டை கேட்டேன்டா, நல்லா இருக்குடா, எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்கடா, சூப்பராக இருக்குது. அது என்ன கண்ணு மொழி காக்கா முள்ளா, என்ன புருவ ரெண்டும் குருவ நல்லான்னு போட்ட பத்தியா, டேய் அற்புதமான வரிடா, நீ உன்னுடைய வரிகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கு, ரொம்ப அற்புதமாக இருக்கு, கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி போய்கிட்டே இருக்கு. இல்ல தமிழ் வார்த்தைக்கு சார் சொன்னாரா? அப்புறம் அதை கேட்ட அந்த ராந்தா போல, ராத்திரி வேலை, இதெல்லாம் போட்டிருக்கே, எனக்கு புரியுதுடா, நல்லா இருக்குடா. ஆனா நிறைய பேர் அதுக்கு உனக்கு விளக்கம் கேட்பான்ல, அந்த நீராந்தனா நீர் ஆந்தைய சொல்றீங்களா? எப்படி ஆந்தல ராந்தல், ராந்தல்னா ராந்தா, ராந்தல் பேச்சு வழக்குல ராந்த, நீ ராந்த போல ராந்தால், ராந்தல்னா என்ன, நீ ராந்த போல தினம் ராத்திரி வேலை என் சொப்பனம் வார வந்து வெளிச்சம் தார, அதாவது என் சொப்பனம் வார வெளிச்சம் தாரன்னா. ராந்தல்னா என்னன்னா, முந்தி வந்து நம்ம கரண்ட் இல்லாத காலத்துல தூணாக இருக்கும், அது மேலே மண்ணெண்ணெய் ஒருத்தர் ஊற்றிக்கிட்டே போவார், பின்னாடி ஒருத்தர் பந்தல் வச்சு பற்ற வச்சுட்டே வருவார். அது வந்து சாலை நம்ம விளக்கு, அது வீட்லேயும் அந்த மாதிரி ராந்தல் விளக்கு தூங்கும். அது நம்ம அதுக்கு பேர் ராந்தல் விளக்கு தான் சொல்லுவாங்க. அந்த ராந்தா விளக்கு மாதிரி நீ டெய்லி ராத்திரி என் சொப்பனத்தில் வர, நீ ராந்த போல தினம் ராத்திரி வேலை என் சொப்பனம் வார வந்து வெளிச்சம் தார அப்படி போட்டது. இது நிறைய அப்படியே போடுது. நீ ஆந்த போல நைட்டு ஃபுல்லா வர, ஆந்த போல வரும். ஓகே, இத சீமான் என்ன சொன்னாரு? இதை கேட்டு டேய் அந்த போட்டிருக்கடா அந்த வார்த்தையெல்லாம் உண்மையிலே கொஞ்சம் என்னன்னு கேட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குடா, நல்லா இருக்கு. ஆனா சில பேர் ஒன்ட்டே கேட்பான் இது என்னன்னு, என்ன சரி, ஆனா நீ தமிழ்ல தான் எழுதியிருக்க, இது என்னன்னு சில வேஸ் கேட்பான், இது என்ன ஆச்சு தமிழ் இப்படி ஆயிப்போச்சு தமிழ் அப்படின்னு அவரே ஒரு பேசுறாரு என்ன. அப்படியா, ரொம்ப நன்றிண்ணே, நான் கண்டிப்பா விளக்கம், நீங்க இருக்கீங்களே விளக்க சொல்ல, நீங்க இருக்கும்போது எனக்கு நான் இப்போ கேட்டு விளக்க சொல்லிடுவோம்னே அப்படின்னு. சரி நல்லா எழுதுப்பா அப்படின்னாரு. ஓகே, அவ்வளோ. அதுதான் நமக்கு கொஞ்சம் உங்களோட இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, நீங்களே இந்த கிராமியம் மனம் சார்ந்ததுனால உங்களுக்கு பாடல்கள் நீங்களே பாடுறது வந்து ரொம்ப ஒரு அழகியலா இருக்கும். அது எப்படி நீங்க எழுதும் போதே நீங்க பாடி பார்த்துருவீங்களா? அவங்க டியூன் கொடுத்தாங்கன்னா அந்த டியூன்ல வந்து எப்பயும் வரிகளா சொல்லாம பாடியே சொல்றது. நான் விடுதலை 2ல என்ன பண்ணிட்டேன்னா, வரிகளை சொல்லணும்னு அவர் சொல்லும்போது நான் பாடி டியூன்லேயே பாடிட்டே சொல்லிட்டேன். ஓகே ஓகே, பாடி சொன்ன உடனே அவரு வெற்றிமாறன் சார் அப்படி பார்த்தா, சார் நான் பாடி சொல்லலாமான்னு, பாடு பாடு சும்மா பாடு 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 பாடி தொலைன்ற மாதிரி, பாடியே சொல்லு, உனக்கு அதான் பிடிக்கும், ஓகே பாடியே சொல்லு அப்படின்னா பாடியே தான் சொன்னேன். அதுதான் அதை பார்த்தாரு இப்படி. அப்போ அது மனசுக்குள்ள ஒன்று என்னன்னா, டியூன்ல பாடியே சொல்ற எனக்கே நீ அந்த மாதிரி அவரு அப்படி பார்த்து. ஆனால் நல்ல நகைச்சு என்னன்னு தெரியல, நான் போன நேரம் நல்ல நேரமா அவர் மகிழ்ச்சியா இருந்தார் என்னன்னு இல்லை. இது வந்து பெரிய ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன் உங்களுக்கு. ஏன்னா நம்ம பாட்டு எப்படி வரணும் அப்படின்ற ஒன்று நம்ம நீங்கள் ஒன்று நினச்ச கற்பனை நினச்சதை பாடல் என்னன்னா, நான் எப்பயும் எழுதுவேன் பார்த்தீங்களா, தப்பா எழுதினேன், அதை எழுதி வச்சிருக்கேன். அந்த பாடலை எழுதி வச்சிருந்தேன், இவர் கையில் வச்சிருந்தவர் பாடும்போது யாரோ கொண்டு போய் அந்த நோட்டை அதில் வச்சு விட்டாங்க. ஓ ஓகே. அவர் பாடி முடிச்சுட்டு வந்தவர் வந்துட்டு, வெற்றிமாறங்க வா கூப்பிட்டு, இந்த தாளை உன் கவிஞர்கிட்ட கொடுத்துரு, அவர் திருப்பி எழுதியிருக்காரு, அடிச்சு பிளாக் லெட்டர் எழுதி அவர் திருப்பி அந்த பாட்டை பாடிட்டு அந்த தாளை வந்து அவர் வெற்றிமாறன் அந்த மூளை மட்டும் பிடிச்சிக்கிட்டு வா, இதை கொண்டு போய் ஏன் குப்பையில் போட்டுறாத, மாடுதுன்னு செத்துரும், நீயே வச்சுக்கோ அப்படின்னாரு. நான் இதையே யாரையா கொண்டு வச்சது பார்த்தா திருத்தி இருந்தார். ஓகே ஓகே சார், இதுதான் சார் எனக்கு பொக்கிஷம். ஐயா இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அந்த நினைவா அவர் தான் திருத்தி கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த இதை அப்படியே பூஜை அறையில் இதை வச்சுட்டேன். ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு அவர் அது எனக்கு ஒரு சிறந்த ஒரு பொக்கிஷம். அவர் இசையில் எழுத அது எனக்கு கவலையே இல்லை. அவர் முன்னாடி உட்காந்து ஒரு பாடல் எழுதிட்டோம், போதும், அது போதும். இப்போ எப்படி இருக்கு உங்க சினிமா தொடர்புகள் இருக்கு? நான் முதல் பாட்டு எழுதிட்டு நிறைய இப்போ பரவாயில்ல, இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ 23ல் எனக்கு திக்கு தெரியாமல் 24 வரைக்குமே எனக்கு முடியல. 25 தொடக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா
என்ஆர் ரகுநந்தன் சார் இசையில் மீன்பாடி ஒண்டின்னு ஒரு படம், ஓகே ஆலமரத்து கருப்பசாமின்னு ஒரு படம், ஓகே நிறைய படங்கள் நிறைய எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இமான் சார் இசையில் மொய் விருந்துன்னு ஒரு படம், இப்போ வடம்னு ஒரு படம், இமான் சார் விமல் சார் வடம்னு ஒரு படம் அதில் எழுத ரெடியாகி மொய் விருந்தெல்லாம் ரெக்கார்டிங் ஆயிடுச்சு, அடுத்தடுத்து வர காத்துட்டு இருக்கு. இப்போ ஜிவி சார் இசையில் இது ஒரு படம் தொடர்ந்து இப்போ பரவாயில்ல, ஒரு 3-4 இசையமைப்பாளர்களை போய் பார்க்கணும் அல்லது இயக்குநர்களை பார்க்கணும். இதுதான் ஒரு பாடலாசிரியர் செய்ய வேண்டிய வேலை. இது தான் நான் இப்போ கரெக்டாக வழியை கண்டுபிடிச்சி போய் இது வரைக்கும் ஒரு 12 பாடல்கள் 25 எழுதி முடிச்சிருக்கேன். வெற்றிகரமாக வரணும். எனக்கு எப்பயும் போல் இந்த கஞ்சாப்பூ கண்ணால் எப்படி இந்த மக்கள் பார்த்து என்னையும் இந்த சினிமாக்குள்ளே ஒரு சிறந்த பாடலாசிரியராக வர வச்சாங்களோ அதே மாதிரி என்னுடைய எல்லா பாடல்களுமே மக்கள் நீங்கள் கேட்கணும். ஏன்னா நீங்கள் கேட்டால் தான் நான் ஒரு பாடலாசிரியராக மாற முடியும். நீங்கள் கேட்கலைன்னா நான் மாறவே முடியாது. அதனால் மக்கள் கேட்கணும். முத்துக்குமாருக்கு பிறகு ரொம்ப எளிமையான ஊமைகளை வச்சு ஒரு வாழ்வியலை ஒரு கொண்டாட்டத்தை பதிவு பண்ணுற ஒரு கலைஞர் தான் பாடலாசிரியர் கருமாத்தூர் மணிமாறன். இவரோட ஆரம்ப காலகட்டங்கள்லாம் என்னவா இருந்துச்சுன்றதை நம்ம இதுக்கு முன்னாடி, அதாவது கும்பன் இதுக்கு முன்னாடி விருமன் டைமில் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னா நீங்கள் பாருங்கள். ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கலைஞன் தனக்கான இடத்துக்காக போராடி இன்னைக்கு ஒரு இடத்துல தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கியிருக்கிறாரு. ஸோ இன்னும் தொடர்ச்சியாக நிறைய படங்கள் பண்ணணும். தமிழ் சமூகத்துக்கு அவரோட பங்களிப்பு செஞ்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.